friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Spare Me Your Mercy அப்படின்ற தாய் பிஎல் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே வாங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல நம்ம கதையோட ஹீரோ இவரோட பேர் வந்து என்னன்னா வாசன். இப்போ இவர் வந்து காட்டு பாதையில வந்து ஜீப் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டே இருக்கும் போதே இவரோட மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டே போறாரு. நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒரு சில டிசிஷனால நம்ம வாழ்க்கையே மாற வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு இவர் வந்து இப்படிலாம் நினைக்கிறாரு. இவர் என்ன டிசிஷன் எடுத்தாரு, எதனால இவரோட வாழ்க்கை மாறிச்சு, அதெல்லாம் போக போதான் தெரியும். ஆனா இவர் வந்து இப்போ வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டே தான் இவர் வண்டியை ஓடிட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து எதுக்காக இந்த காட்டு பாதையில போயிருக்காருன்னா, ஆக்சுவலா இவர் வந்து பேங்காக்ல வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்துதான் செய்யாரு. ஆனா இப்ப இவங்களோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. அதனால அம்மாவை கவனிச்சோம் அப்படின்னு இருக்காங்க. இவரு பேங்காக்ல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இவரோட சொந்த ஊருக்கே போய்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு வாசனு, மறந்துடாதீங்க. ஓகே, இவர் காட்டிட்டாங்க. அப்படி இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, ஆட்டை கூட்டுட்டு இந்த காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இப்படி ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒருத்தர் வந்து மூஞ்செல்லாம் மூடி ஜாகிங் போயிருக்காங்க. இப்படி மூணு வார்த்தையும் சைமல்டேனியஸா நம்ம காட்டியிருக்காங்க. வாசன் இருக்கார்ல, அவர் ஜீப் ஓடிட்டு வேகமா வந்தவர் வந்து ஆட்டை ஒருத்தர் வந்து கொண்டு வராருல, அது ஜீப்பை நோக்கி கொண்டு வர வாசன் பதறி போய் ஜீப்பை வந்து காட்டுக்குள்ள விட்டுட்டாரு. விடல வந்து அவ்வளவுதான். வாசனுக்கு வந்து நெத்தில இருந்து ரத்தமா கொட்டுது. எவனாவது ஜீப்பு முன்னாடி வந்து இப்படி பண்ணதுன்னு வாசன் டென்ஷன் ஆகி கன் எடுத்து வெளியே வாராரு. ஆனா என்ன, அந்த ஆட்டை கொண்டு வந்தார்ல, அந்த ஆளே காணும். ஆடுதான் அடிபட்டு கிடக்குது. என்ன ஆடு இப்படி துடிக்குதோ, அந்த ஆளை காணுவேன்னு சுத்தி முத்தி பார்த்தா இது எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்து இருக்கான். ஆனா இவன் வந்து மாஸ்க் போட்டிருக்கான். இவன் என்ன இங்கேயே பாக்குறான்னு வாசன் அவனை பார்க்க, இவன் என்னத்த பண்றான்னு அந்த மாஸ்க் போட்ட ஆள் பார்க்க, இப்படியே மாத்தி மாத்தி பார்த்து இருக்காங்க. வாசன் ஒரு பக்கம் ஆட்டை பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஆளை பார்த்தா அந்த ஆளை அங்க காணும். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வாசனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இந்த ஆடு வேற வழியில வந்து ஓவரா துடிக்குது. என்னது இது இப்படி துடிக்குதுன்னு வாசன் என்ன பண்றாருன்னா, கண்ணை வச்சு அந்த ஆட்டையை போட்டு தள்ளிட்டாரு. போட்டு தள்ளி முடிச்சுட்டு இவருக்கு தான் மண்டையில இருந்து ரத்தமா கொட்டது இல்ல. அதனால ஹாஸ்பிட்டல் போக, ஹாஸ்பிட்டல் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒரு 3 பேர் வந்து ஆர்கியூ பண்ணிருக்காங்க. சார், இவருக்கு பாருங்க வயசாகி போச்சு, கேன்சர் வந்து போச்சு, இவர் எங்கெல்லாம் கவனிக்க முடியாதுன்னு இவங்க இப்படிலாம் பேசுறாங்க. அந்த கேன்சர் வந்த பேஷண்டோட பசங்க தான் இவங்க டாக்டர் கிட்ட வந்து ஓவரா ஆர்கியூ பண்ணு, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க, கேன்சர் வந்தா அவர் வந்து உங்க அப்பா இல்லைன்னு ஆயிட போதா, கொஞ்சம் தயவு செய்து நல்லா தான் கவனிச்சுக்கோங்களேன் அப்படின்னு டாக்டர் வந்து நல்லா பொறுமையா பேசி இவங்கிட்ட அனுப்பி வச்சாலும் அவங்க கொஞ்சம் குலகாண்டோட தான் அவரை கூட்டு போயிருக்காங்க. இப்ப இவ்வளவு பொறுமையா பேசினா டாக்டர், அவர் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோ. அவரோட பேர் வந்து காண்டு. காண்டே இந்த வாசன் வந்து பச்சை எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இது, இந்த கண்ணை எங்கேயோ பாத்துருக்கேனே, ஞாபகம் வந்துருச்சு, காட்டுல அந்த ஜாகிங் போனவன் என்ன கூட பார்த்தாம்ல, அதே கண்ணு தான் இந்த கண்ணு. அப்ப இந்த டாக்டரும் அந்த ஜாகிங் வந்துடும் ஒரே ஆளா என்ன அப்படின்னு மாத்தி மாத்தி வாசனோட மண்டக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்வி மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருக்குது. இவன் எதுக்கு இப்படி நம்ம பாக்குறான்னு காண்டே இந்த விஷயத்த நோட் பண்றான். இருந்தாலும் இப்போதைக்கு 2 பேரும் பெருசா எதுவும் பேசிக்காம அப்படியே அவங்க பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரம் வாசன் இருக்கார்ல, வாசன் வந்து வீட்டுக்கு கால் பண்றாங்க. அவங்க அம்மாவை கவனிச்சிருக்காங்க. வந்து ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு வழக்கம் போல வாசன் விசாரிக்கிறாங்க. இது உங்க அம்மா கிட்டே போனை கொடுக்குறேன்னு அந்த கேர்டேக்கர் பொண்ணு வந்து போனை கொடுக்க, அவங்க அம்மா இருக்க ரூம்குள்ள போக அவங்க பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து கடைசியில செத்தே போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, அவங்க செத்து போறப்ப அவங்க தலை வந்து அழகா டெக்கரேட் பண்ணி ஒரு பூவெல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்காக இவங்க தலை வந்து இவ்வளவு அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த பொண்ணு பார்த்தே போய் போன் எல்லாம் கீழே போட அப்பயே புரிஞ்சு போச்சு வாசனுக்கு வந்து ஏதோ நடந்து போச்சுன்னு. அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய எல்லா இறுதி சடங்கையும் வாசன் இருக்கார்ல, அவர் தான் பார்த்து பார்த்து பண்றாரு. அங்க போட்டோ வைக்கும் போதுதான் தெரியுது வாசனோட அம்மாவும் ஒரு போலீஸ் ஆபீசர்னு. எல்லா இறுதி சடங்கையும் பண்ணியிருக்காங்க. அங்க சுத்தி முத்தி இருக்க ஊர்க்காரெல்லாம் வருவாங்கல்ல, எல்லாரும் கூட நின்று பேசியிருக்காங்க. ஏப்பா விஷயம் தெரியுமா, அந்த அம்மா செத்து போறதுக்கு முன்னாடி அவங்க தலையில நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, எப்படி அவங்க செத்து போறாங்க முன்னாடி தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னு ஊர்க்காரெல்லாம் கூடி நின்று பேச, ஏங்க தெரியாமலாம் பேசுறீங்க, அவங்களே ஆல்ரெடி வந்து கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு ஏதாச்சும் மறதியில வந்து ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க, இப்படி தெரியாமலாம் பேசாதீங்கன்னு காண்டு தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் கேட்க நம்ம வாசனுக்கு தான் மனசு வலிக்குது. ஒரு ஓரமா போய் நின்று ஓவரா ஃபீல் பண்றான். எப்பா ஏப்பா ரொம்ப ஃபீல் பண்ற, உனக்கா நாங்க இல்லையா அப்படின்னு டாக்டர் காண்டு என்ன பண்றாருன்னா கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்து நீட்ட, அவன் நீங்க யாரு அப்படின்னு வாசன் கேக்குறான். ஏப்பா நான் தாப்பா டாக்டர், என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்னு காண்டு கேக்குறான். யோ தெரியுதியா, எங்க அம்மா பத்தி என்ன சொன்னீங்க, என் அம்மாக்கு என்னதான் கேன்சர் இருந்தாலும் அவங்க இன்னும் ஒரு 3 மாசமோ 5 மாசமோ உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா,
பிறகு எப்படி அம்மா செத்து போனாங்க, எதனா நடந்துச்சு அப்படின்னு வாசன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அழுகுறாரு. என் அம்மாவோட சாவுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு கண்டுபிடிக்கிறேன்னு நம்ம வாசன் வந்து ஓவரா அழுதுட்டு போறாரு. இவன் என்ன இப்படி ஓவரா பிஹேவ் பண்றான்னு காண்டி ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. காண்டி இப்போ ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த வாசனோட அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததே இந்த காண்டு பையன் தான். அவங்க அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க அம்மா வந்து கையை ஆட்டி ஆட்டி சொல்றாங்க, எப்பா எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேணாப்பா, வலிக்குதுப்பா, பெயின் கில்லர் இருந்தா அதையாச்சும் கொடுப்பான்னு அவங்க அம்மா வந்து திருப்பி திருப்பி கேட்க இவனும் ஏகப்பட்ட பெயின் கில்லர் வந்து கொடுத்துருக்கான். அப்போ வாசன் சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவோட இறப்புல வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மம் காண்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த விஷயத்த வந்து காண்டு சொல்ல மாட்டேக்கான். அப்படியே இருக்கிற அடுத்த சீன்ல வந்து வாசன் வந்து இப்ப இந்த டவுன்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸா இன்சார்ஜ் எடுக்க இவர் இன்சார்ஜ் எடுத்த நேரமா என்னன்னு தெரியல, டக்குனு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கேஸ் வருது. யாரோ செத்து போயிட்டாங்க, 52 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசான ஆள் வந்து செத்து போயிட்டாங்கன்னு கேஸ் வர அந்த கேஸை விசாரிக்க இப்போ வாசனும் இன்னொரு ஆபீசரும் சேர்ந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா இவருக்கு வந்து 52 வயசு, இவருக்கும் கேன்சர் இருந்திருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நம்ம வாசன் இருக்காருல, அவர் தான் ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க கட்டில் கடையில வந்து ஏதோ பாட்டில் வந்து உடஞ்சு கிடக்குது. என்ன பாட்டில் உடஞ்சு கிடக்கு, இதெல்லாம் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வைங்கன்னு வாசன் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போய் விசாரிக்கிறாங்க. அவன் என்னதான் நினைச்சுன்னு அந்த செத்து போனார்ல அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்க, எங்க என்னங்க சொல்றீங்க, அவருக்கே கேன்சர் வந்துச்சுன்னு அவரை தனியா படுக்க வச்சுட்டு நாங்கெல்லாம் தனியா தான் படுத்திருப்போம். திருதுப்புன்னு நேற்று ராத்திரி வந்து ஒரு 3 மணிக்கிட்டே இருக்கும், என்னாச்சுன்னு தெரியல, யாரோ ரூம் விட்டு வெளியே ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் வந்து ரூம்குள்ள வந்து ஏதோ கீழே கொட்டுற மாதிரி சத்தம் கிடைச்சு அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, ஒருவேளை கீழே கொட்டினது வந்து அந்த பாட்டிலா கூட இருக்கலான்னு நம்ம வாசன் வந்து கொஞ்சம் கெஸ் பண்றாங்க. ஒருவேளை அவருக்கு வாழை பிடிக்காம அவர் வந்து செத்து கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்க, எங்க செத்து போறதுலாம் வாய்ப்பே இல்லைங்க, டாக்டர் கூட சொல்லியிருக்காங்க அவர் இன்னொரு 3-4 மாசத்துக்கு வந்து நல்லா தான் இருப்பான்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் எதுக்கு செத்து போகணும் அப்படின்னு ஒய்ஃப் கேட்கறாங்க. இந்த கேள்வி எல்லாத்தையும் வாசனோட மண்டபத்துல போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா அவங்களோட அம்மாவும் ஒரு 3-4 மாசம் வந்து உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருதுப்புன்னு இறந்து போயிருக்காங்க. இதே கேஸ் தான் இப்ப இவருக்கும் நடந்திருக்கு. ஏதோ இந்த ஊர்ல நடக்கிற டெத்துக்கு பின்னாடி வந்து மர்மம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் வாசனுக்கு நல்லாவே புரியுது. அதுவும் ஸ்பெசிபிக்கா பாருங்க, கேன்சர் பேஷண்டா மாத்தி மாத்தி இறந்து போறாங்க. இதுதான் வாசனுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்ப செத்து போனார்ல ஒருத்தர், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வந்து பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. இவங்க போய் பாக்குறது யார் தெரியுமா, அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட். அவர் என்னன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு பதிலா நீங்க இன்னொரு டாக்டர் போய் மீட் பண்ணுங்க, அவர் உங்க கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டவர் என்னன்னா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. ஒருவேளை இப்போ ஒருத்தர் செத்து போனார்ல, அதுக்கும் இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாருமே இப்படிதான் முழிக்கிறாங்க. சரி அந்த காண்ட் இருக்காம்ல, அவனை போய் மீட் பண்ணலான்னு பார்த்தா, சார் பேஷண்ட் தான் முக்கியம், பேஷண்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை உள்ள அனுப்புறோன்னு நர்ஸ் என்னன்னா இவங்களை வந்து வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. இவ வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறான்னு கடுப்புல தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா பேஷண்டையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 2 போலீஸ் ஆஃபீஸரும் உள்ள போறாங்க. ஆமா எப்படி சொல்லி வச்ச மாதிரி கேன்சர் பேஷண்டா தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்கன்னு வாசன் கேட்கறான். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா சில பேர் வந்து எந்த மாதிரி தெரியுமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு வலிக்கவும் கூடாது, அதனால ஏகப்பட்ட பெயின் கில்லர் வந்து அவங்க தொடர்ந்து எடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னு காண்ட சொல்ல, எப்பா இந்த வரலாறுலாம் இருக்கட்டும், ஆமா இப்ப செத்து போனார்ல அவர் வந்து ஒரு 3-4 மாசம் வந்து உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் நீங்க தானே சொல்லிருக்கீங்க, பிறகு எப்படி அவர் செத்து போனாரு அப்படின்னு வாசன் கேட்கறான். சார் டாக்டர் சொன்ன எல்லாமே அப்படியே நடந்தது, சில நேரம் கணிக்க முடியாம ஏதாச்சும் நடந்துடும், அதுக்கெல்லாம் நாங்களா பொறுப்பு அப்படின்னு இந்த காண்டு போய் வந்து இவனுடைய பொறுப்பு எல்லாம் பேச, ஏண்டா இந்த வார்த்தை சொல்றதுதான் நீ டாக்டருக்கு படிச்சிருக்கோம், நீலாம் என்ன டாக்டர் அப்படின்னு வாசன் போய் வந்து ஓவரா டென்ஷன் ஆகுறான். சார் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க, என்னோட ரிலேட்டிவாவே இருந்தா கூட நான் இந்த விஷயத்த தான் சொல்லியிருப்பேன், பிராக்டிக்கலா என்ன இருக்கும் அதானே என்னால சொல்ல முடியும் அப்படின்னு காண்டு போய் வந்து லாஜிக்கா பேச, ஏண்டா லாஜிக்காவா பேசுற, என்னைக்காச்சும் ஒரு நாள் எவிடன்ஸ் கிடைக்கும் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வாசன் பையன் வந்து மனசுக்குள்ளே டென்ஷன் ஆகியிருக்கான். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, இப்ப என்கிட்ட வந்து நீங்க வந்து கன்சல்ட் பண்ணீங்களே அதுக்கு ஃபீஸை கொடுத்துட்டு போங்கன்னு இந்த காண்டு பையன் தான் ஃபீஸை வேற கேட்கறான். வாசனுக்கா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இவங்க 2 ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பாருங்க இந்த மாதிரி மோதலையே ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வாசன் வந்து வெளியே போக, சார் நில்லுங்க சார், அப்புறம் இப்போ செத்து போனார்ல பேஷண்ட், அவருக்கு அட்டாப்சி பண்ணீங்கன்னா அந்த ரிப்போர்ட் என்னாச்சுன்னு என்கிட்டே ஒருக்கா வந்து சொல்லிக்கோங்க அப்படின்னு காண்டு சொல்ல, உனக்கு எதிரும் எல்லாம் தேவை அப்படின்னு வாசன் வந்து கத்துறான்.
என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட பேஷண்ட், என்னாச்சு ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா, சொல்லுங்க சார் அப்படின்னு காண்டு போய் வந்து இப்படிலாம் பேச அதெல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாசன் வந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறாங்க. இந்த நர்ஸ் வந்து காண்டு கிட்ட போய் ஏதோ பேசியிருக்காங்க. என்னாச்சு, ஒருவேளை அதை வந்து குழல் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு நர்ஸ் கேட்க, தெரியல அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல போல இருக்கு அப்படின்னு காண்ட சொல்றான். இவங்க பேசுறத பார்த்தா அந்த பேஷண்ட் செத்து போனதுல இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அந்த விஷயம் மட்டும் நமக்கு வந்து நல்லாவே புரியுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்ப இந்த வாசன் பையன் வந்து அவனோட வீட்டுக்கு தங்கலான்னு போக, இப்ப அந்த கேர்டேக்கர் பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு எங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கா. எப்பா நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பாரு டாக்டர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் அவனை பாத்துக்கிடுவாருன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போக, அவன் இவன் எதுக்கு இங்க இருக்கான் அப்படின்னு வாசன் பையன் வந்து டென்ஷன் ஆகுறான். எப்பா நான் தான் அவனை வந்து கூப்பிட்டேன், அப்படியே போய்க்கிருந்தாரு, அதை நான் தான் கூப்பிட்டேன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்ப, என்னத்த யோசனை இருக்க, பசிக்குதா இல்லையா, பாவா நான் சமைக்க போறேன் உனக்கு சேர்த்து சமைக்கிறேன்னு டாக்டர் உள்ள கூட்டு போறாங்க. இவனும் உள்ள போறான். இந்த காண்டு பையன் வந்து வாயிச்சு சும்மா இல்லாம, அப்புறம்பா இப்போ ஒரு ஆள் செத்து போனார்ல 52 வயசான ஆளு, அவரை பத்தின அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் உனக்கு வந்துருச்சா இல்லையா அப்படி இவன் கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, எங்க விஷயத்துல நீ தலையிடாத அப்படி வாசன் பையன் வந்து டென்ஷன் ஆகி கத்தி விட்டு போறான். இவன் ரொம்பதான் இருக்கான், இவனை விட்டுதான் பிடிக்கணும்னு காண்டு பையனும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்பூன் எங்க இருக்குன்னு வாசன் பையன் தேடுறான். ஆனா கரெக்டா காண்டு பையன் இருக்காம்ல, அவன் தேடி கொண்டு வந்து வைக்கிறான். என்னடா இது, என் வீட்டுல எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி, இவனுக்கு நல்லாவே தெரியுது, நீ அடிக்கடி வருவியா என்ன அப்படின்னு வாசன் கேட்க, ஆமா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே நான் தானே, எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், அதான் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு காண்டு சொல்றான். ஒருவேளை என் அம்மா வந்து ஏதாச்சும் என்னை பத்தி திட்டிருக்காங்களா என்ன, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் எங்க அம்மா பார்க்க வரல, அதனால ஏதாச்சும் திட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு இவன் கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் திட்டவே இல்லையே, உன் அம்மா உன்னை பத்தி ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறாங்கன்னு காண்டு சொல்றான். அட போடா சும்மா போய் சொல்லாத, என் அம்மா இப்படி படுத்த படுக்கே கிடக்காங்க, ஆனா என்ன பாரு நான் இந்த ஊரை விட்டு போகணும், இந்த ஊருக்குள்ளே இருந்தா என்னால வளர முடியாது அப்படின்னுக்காக நான் பேங்காக் போயிட்டேன், கண்டிப்பா என் அம்மாவுக்கு வந்து என் மேல கோவம் இருந்திருக்குன்னு இந்த வாசன் பையன் வந்து திருப்பி திருப்பி இதே சொல்றான். ஏன்டா நீ எப்படி புரிஞ்சுட்டு இப்படி பேசுற, உன் அம்மா உன்னை பார்த்து பெருமைதான் படுறாங்க, என் பையன் இந்த ஊருக்குள்ள இல்லாம வேற ஊருக்கு போய் பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கான்னு தினம் தினம் பெருமைப்பட்டு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு காண்டு சொல்றான். ஆனால்டா என் அம்மா என்னை பார்த்து பெருமைப்பட்டாங்க, ஆனா என்னால என் அம்மா கிட்ட வந்து கடைசியா ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பாவியா போயிட்டேன்னு இந்த பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். இவன் ஃபீல் பண்றத பார்த்தவனே காண்டுக்கு எப்படி ஆறுதல் படுத்தான்னு தெரியாம லைட்டா இப்போதைக்கு தட்டி கொடுத்து அவனும் சமாதானப்படுத்துறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து அந்த 52 வயசான ஆளோட அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலோட ஹெட் இருக்காருல்ல அவர் போறாரு. ஆமா இவருக்கு கடைசியா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தது யாரு, அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கன்னு இவர் கேட்க, அந்த அட்டாப்சி பண்றாங்க லேடி, அந்த லேடியும் கொடுக்குறாங்க. சரி இந்த விஷயம் நமக்குள்ளே மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. என்னடா நடக்குதுங்க, இப்ப இந்த ஊர்ல நடக்கிற இந்த கொலைக்கெல்லாம் யார் தான் காரணம்னு இன்னும் மர்மமாவே இருக்குது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குடும்பத்தை பார்த்தோம்ல, ஒரு 3 பேர் இருந்துட்டு இவரெல்லாம் என்னால கவனிக்க முடியாதுன்னு பேசிக்கிருந்தாங்களே, இந்த கேன்சர் வந்து ஆள்லாம் எங்களால கவனிக்க முடியாது ஒருத்தவங்க வந்து ஓவரா ஆர்கியூ பண்ணியிருந்தாங்களே, இப்ப அந்த குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்து அதான் கேன்சர் வந்து ஆள் இருக்காருல, அவருக்கு மருந்து போடலான்னு போகும்போதே அந்த பொண்ணு வந்து அந்த ஆளை திட்டிக்கிட்டே தான் போறாங்க. நீ தான் செத்து தொலைய வேண்டியதானே, எதுக்குடா இப்படி இருந்து உயிரை வாங்கியிருக்கேன்னு சொந்த பொண்ணே பாருங்க அவங்க அப்பா பிடிச்சி இப்படி திட்டி இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் டாக்டர் கான் இருக்காருல அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு பக்கம் கார்ல இருந்து பார்த்து இருக்காரு, இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அதான் அந்த கேன்சர் பேஷண்ட் வந்து படுத்து கிடக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து கருப்பு கலர் கோட் போட்டு நல்லா ஹூடியெல்லாம் போட்டு எவனோ ஒருத்தர் வந்து இன்ஜெக்ஷன் போட அவர் காலங்காத்தால செத்து கிடக்குறாரு. இந்த விஷயம் போலீஸ் தெரிய வருது. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா என்கொயரி பண்ணி பார்க்க அங்க எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா கொலை பண்ண யூஸ் பண்ணாங்களா சிரஞ்சு, அது மட்டும் தான் கிடைக்குது. இப்ப அந்த சிரஞ்சு வந்து அட்டாப்சி பண்றாங்களே அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஆமா எதனால இவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படி போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் கேட்க, சார் இந்த ஆள் வந்து ஏகப்பட்ட பெயின் கில்லர் எடுத்திருக்காங்க அதனாலதான் செத்து போயிருக்காங்கன்னு அந்த அட்டாப்சி பண்ற லேடி வந்து சொல்றாங்க. இல்ல 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 எனக்கு என்னமோ அது வந்து சந்தேகமா தான் இருக்கு, அங்க அந்த சிரஞ்ச் கிடைச்சு இதையும் செக் பண்ணி பாருங்கன்னு வாசன் வந்து கொடுக்குறான். அந்த லேடியும் செக் பண்ணி பார்த்து இருக்காங்க. இந்த நேரம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே அவங்களுக்கு ஏதோ போன் கால் வருது, என்னாச்சு அப்படின்னு வாசன் கேட்க, எப்போ அந்த கொலை நடந்த இடத்துல வந்து எவனோ ஒருத்தர் வந்து கொலை பண்ணவன வந்து பாத்துருக்கானா, சீக்கிரம் வா நான் போய் அவனை வந்து என்கொயரி பண்ணுன்னு இவங்க என்கொயரி பண்ண போறாங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்துருப்போம்ல, ஒருத்தர் வந்து ஆட்டோ வந்து கூட்டு வந்திருப்போம்ல
அந்த ஆள் தான் பாத்துருக்கான் போல இருக்கு. அவகிட்ட வந்து கட்டி வச்சு யோ என்ன பார்த்த அப்படின்னு வாசன் கேட்க நான் பார்த்தேன் அந்த பேய் இருக்குல்ல, பேய் வந்து மனுஷங்களை வேட்டையாட வந்திருக்கு, அதுக்கு ரொம்ப பசிக்குது, அதை வேட்டையாட வந்திருக்குன்னு லூசு மாதிரி பேசுறாரு. என்னையா லூசு மாதிரி பேசுற, என்னவோ பேய்ங்கிற ஆவிங்கிற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்ன நினைச்சு தெளிவா சொல்லுன்னு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்க இந்த ஆள் லூசுன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு வாசனுக்கு. அதனால அவை ரூட்லயே போய் வாசன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி பேய்னு சொல்றியே, அந்த பேய் வந்து பாக்க எப்படி இருந்துச்சு, உயரமா இருந்துச்சா, குள்ளமா இருந்துச்சா, கருப்பா இருந்துச்சா, வெள்ளையா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படின்னு வாசன் வந்து கேட்க அந்த பேய் வந்து கருப்பு கலர் கோட் போட்டு மூஞ்ச மூடி கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னு இந்த லூசு பிடிச்ச ஆள் வந்து எதையோ சொல்ல வாராரு. அதுக்குள்ளே டாக்டர் இருக்காருல, அவர் வந்துட்டாரு. டாக்டரை பார்த்தோன்னே இந்த லூஸ் வந்து பின்னாடியே ஒதுங்கி போக என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் கேக்குறாங்க. அது வந்து சார் இந்த பக்கம் போய்க்கிருந்தேன் அப்படியே உங்க கார் வந்து நின்னுச்சா, அதான் நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு இவர் பேசுறாரு. நீங்களே இங்க வர தேவையில்லைன்னு வாசன் கத்துறான். ஏன் சார் இப்படி கத்துறீங்க, நான் வேணா சைக்காலஜிக்கலா பேசி எப்படியாச்சும் உண்மையை வாங்க வைக்கட்டுமா அப்படின்னு டாக்டர் கேட்க சரி வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. இப்ப இந்த காண்டு பையன் வந்து பேச போறான். ஆமா நேத்து ராத்திரி என்ன பார்த்த அப்படின்னு காண்டு பையன் வந்து ஒரு மாதிரி காண்டா பேச வர அந்த லூசு பிடிச்ச ஆள் இருக்காருல்ல, அவர் பதறாரு. இல்ல நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பதறாரு. ஆமா ஏதோ சொன்னியே ஹைட்டா கருப்பு கலர் கோட்டு மாஸ்க் போட்டுன்னு ஏதோ சொன்னியே, என்னடா சொன்ன அப்படின்னு காண்டு கேட்க நான் எதையுமே பார்க்கலன்னு இந்த லூசு பிடிச்ச ஆள் வந்து திருப்பி இதே சொல்ல இங்க நடக்கிறத பார்த்தோன்னே வாசன் பையனுக்கா ஓவரா பதறது. யோ என்னையா பேசியிருக்க, நீ வர்றதுக்கு முன்னாடி கூட அவன் தெளிவா தான் பேசியிருந்தான், நீ வந்த பிறகுதான் இப்படி கிறுக்குத்தான் பேசியிருக்கான், நீங்க இப்ப இருக்க தேவையில்லை, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு வாசன் கத்த. நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றேன் அப்படின்னு டாக்டர் காண்ட் வந்து கத்த. இவங்க இப்படி மாத்தி கத்திருக்காங்க. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.